ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஆரகன்கிற மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, ஹீரோயின் ஒரு ஆர்ட் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்காக மலைக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த இடத்த சுற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட இளமையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போகுது. ஸோ ஹீரோயின் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையே. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மலைக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டியை பெரிய சங்கிலியால் கட்டி வச்சிருக்காங்க. அந்த பாட்டியோட நிலைமையை பார்த்தா பல வருஷமா இதே இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணா 3ஆம் ராஜேந்திரன் சோழ காலத்துல வாழ்ந்த ஒரு குறுகிய பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த வேங்கை மாறன்கிற ஒரு அரசருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல முதல் பையனான அதியன்கிறவரு வீரத்திலையும் கல்வியிலையும் ரொம்பவே சிறந்து விளங்குறாரு. ஆனா 2வது பையன் பெண்கள் மேலேயே கவனம் செலுத்தி அந்த புறத்திலேயே அவரோட வாழ்க்கையை முக்காவாசி கழிக்கிறாரு. அந்த சமயத்துல பாண்டிய மன்னர்கள் போர் தொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. இப்ப இந்த போர்ல மூத்த மகனான அதியன்கிறவருமே இறந்து போயிடுறாரு. இப்ப 2வது பையனால எந்த போர் யுக்திகளும் தெரியாம அவங்களை எதிர்க்க முடியாம பயந்து போய் ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறாரு. அந்த காட்டு வழியே போன ஒரு முனிவர் இந்த இளந்தரையன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அந்த அரசருமே அந்த முனிவருக்கு சீரனா வேலை செஞ்சு அவர்கிட்ட இருக்க எல்லா மாய வித்தைகளையும் கத்துக்கிறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது விஷம் நிறைந்த ஒரு கருநாகம் அவர் கழுத்தை சுத்திடுது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த முனிவருக்கு சீரனா வேலை செஞ்ச அரசர் அந்த பாம்பை அவரோட கையில பிடிக்கிறாரு. இப்ப அந்த பாம்புமே அவரோட கையில கொத்திடுது. இப்ப கண் வெளிச்சு பார்த்த அந்த முனிவர் அவர்கிட்ட இருக்க ஒரு மூலிகையை வச்சு அவரை காப்பாத்துறாரு. இப்ப இந்த முனிவருமே அந்த அரசர்கிட்ட என்ன காப்பாத்துறதுக்கு உன்னோட உயிரியை கொடுத்துருக்க, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்க சொல்றாரு. இப்ப அந்த அரசருமே அந்த முனிவர்கிட்ட வரம் கேட்கறதுக்காக போறாரு. இப்ப இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இப்ப இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சண்டை போல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்களை டிராப் பண்றதுக்காக ஹாஸ்டல் கூட்டு போறாரு. இப்ப வழக்கம் போல ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கிஸ் கேட்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்குது. இப்ப காலையில விடிஞ்சதும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வெளியே வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வெளியே வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயினுமே லைட்டா வாந்தின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோமே ஹீரோயின் கிட்ட நான் லைட்டா கிஸ் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இங்க பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கடியில ஒரு பாட்டி உட்காந்துட்டு அழுகிற மாதிரி சத்தம் கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு கையில இருக்க காசை கொடுக்கறதுக்காக போறாரு. ஆனா அந்த பாட்டி அவங்க கையில வச்சிருக்க ஒரு குச்சி எடுத்து நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்க. இப்ப கரெக்டா வேகமா ஒருத்தர் ஓடி வந்து அந்த பாட்டிக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லி அந்த பாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல கிடக்கிற ஒரு ஓட்டர் ஐடியை பார்த்துட்டு இது இவங்க பேத்தியா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மலைக்கு நடுவுல ஒரு பாட்டியை கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பாட்டிக்கு நேரத்துக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோமே ஹீரோயின் கிட்ட நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கணும்னு சொல்றாரு. சோ இப்ப ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு நீ என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும் ஹீரோவும் என்கிட்ட ஒரு 6 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்தா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு சொல்றாரு. ஹீரோயினுமே இதை கேட்டு ஓகேன்னு சொல்லி சமாதானம் ஆகுறாங்க. சோ இப்ப நைட்டு ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து ஹீரோயின் கிட்ட இருக்க செயினை அத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே நிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் எதை பார்த்தாலும் ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்காக செந்தில்ங்கிற ஒரு நபரை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த செந்தில்ங்கிற நபருமே ஹீரோயின் கிட்ட நான் வெளிநாடு போயிட்டு வர வரைக்கும் எங்க அம்மாவை பார்த்துக்குங்க, அதுக்கு சம்பளமா மாசம் 70,000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஹீரோயினுமே அதுக்கு சரின்னு சொல்லி இந்த ஆஃபர் லெட்டர் கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த வேலைக்கு 70,000 ரூபாய் கொடுக்குறாங்களான்னு லைட்டா சந்தேகமா இருக்கு. ஸோ அதனாலேயே ஹீரோயினை போக வேணாம்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நம்ம லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆகணும்னா இருக்கிற ஒரே வழி இதான்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. ஸோ இப்போ ஹீரோமே ஓகேன்னு சொல்லி 6 மாசம் உன்னை பிரிஞ்சிருக்க போறேன், ஒரு வாரம் வந்து என் வீட்டுல இருந்து சொல்லி ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்படியே 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுல நாட்களை கழிக்க நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல ஒரு வீடியோ பாக்குறாங்க. இப்ப அந்த வீடியோல ஹிப்னாட்டிசத்தை பத்தி போட்டிருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அதை பத்தி கேட்ட உடனே ஹீரோவும் அதை பத்தி புட்டு வைக்கிறாரு. ஸோ ஹீரோவுக்கும் அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியே ஒரு வாரம் டைமும் முடிய ஹீரோயினும் அந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ இப்ப ஹீரோமே ஹீரோயினை ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க போறோம்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட உனக்கு தெரியாமே உன்னோட பொருள் ஒன்று நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அது என்னன்னு கேட்க வரக்குள்ள பஸ்ல ஹார்ன் அடிக்கவும் ஹீரோ கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா இருக்க வீட்டை கண்டுபிடிச்சு பத்திரமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்க அந்த அம்மாவுக்குமே ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சி போயிருது. ஸோ இப்போ ஹீரோயினும் வந்துட்டுன்னு தகவல் சொல்றதுக்காக ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா அங்க சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேது. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் மயில இருக்க மறந்து வச்சுட்டேன், நீ போஸ்ட்ல அனுப்பிடுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்து அந்த அம்மாவுமே நல்லா பாத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி மேக்கப் பண்ற பழக்கம் இருக்கனால அந்த அம்மா கிட்ட இந்த வீட்டில் கண்ணாடி எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. ஆனா அந்த வீட்டுல கண்ணாடி இருந்தா அபசகுணம்னு சொல்லி எந்த கண்ணாடியும் உள்ள கொண்டு வராதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயின் அந்த அம்மா கிட்ட தனியா இருக்கிறது உங்களுக்கு பயமா இல்லைன்னு கேட்கவும் அந்த அம்மாவும் தனிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தனிமையை தான் நான் விரும்புறேன்னு சொல்றாங்க. இப்படியே 2 மாசம் போக ஹீரோயின் அந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்க நேரத்தை ஓடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு அவங்க தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போய் அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே டக்குன்னு எந்திரிச்சு விடுங்க விடுங்கன்னு கத்துறா. பார்த்தா அது ஒரு
கனவு. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அந்த அம்மா கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்கவும் ஹீரோயின் அவ போனை டேபிள் மேலேயே வச்சுட்டு உள்ள போறா. அந்த டேபிள் சரிஞ்சு அதுல இருந்த காஃபியை அவளோட போன் மேலேயே கொட்டி அந்த போனுமே ரிப்பேர் ஆயிருது. ஸோ இப்போ இதை பார்த்த ஹீரோயினுமே அந்த அம்மா கிட்ட பக்கத்துல ஏதாவது மொபைல் ஷாப் இருக்குமான்னு கேட்கறா. அந்த அம்மாமே பக்கத்துல எந்த மொபைல் ஷாப்புமே இல்லை, நான் ரிப்பேர் பண்றதுக்கு ஆளை வர சொல்றேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போனை ரிப்பேர் பார்க்கறமே அந்த இடத்துக்கு வந்து அந்த போனை பாக்குறாரு. அவருமே ஹீரோயின் கிட்ட இந்த போனுக்கு டிஸ்பிளே கிடைக்கிறது கஷ்டம், நான் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயினுமே சரின்னு சொல்லி அந்த போனை கொடுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் குளிச்சுட்டு மேக்கப் பண்றதுக்காக கண்ணாடியை தேடுறாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த மேக்கப் கிட் எல்லாமே காணாம போயிருது. இப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த பாட்டி மண்ணெல்லாம் குழைச்சு அதை வச்சு செவுத்துல நிறைய படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையை நோட் பண்றாங்க. பார்த்தா அந்த கை வயசானவங்க கை மாதிரி மாறி இருக்கு. ஸோ இப்போ இங்க ஹீரோயின் அந்த அம்மா கிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி அவங்க வச்சிருக்க பிரெக்னன்சி கிட் எடுத்து கொடுத்து ஹீரோவை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த அம்மாவே இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்க ஹீரோயினும் அதே இதையும் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஹீரோயின் முன்னாடி பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ மலைக்கு நடுவில் இருக்க ஒரு இடத்துல இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு இடத்துல உட்காந்து அந்த பெட்டியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து வேறாலான ஒரு சிலை எடுக்கிறாரு. அந்த சிலையை ஒரு முன்னாடி வச்சு நிறைய மூலிகைகளை அதை சுத்தியும் ஊத்தி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து இவரோட கையை அறுத்து அந்த சிலையை ரத்தத்தால நினைக்கிறாரு. அந்த சிலையுமே அந்த ரத்தத்தை உள்வாங்கி அந்த சிலையில இருந்து மொட்டு மாதிரி என்னமோ வருது. இப்படியே கட் பண்ணா அந்த முனிவரோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த முனிவர் அந்த அரசர் கிட்ட உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது அந்த இளந்தரையனுங்கிற அரசருமே நான் எப்பவுமே இளமையா இருக்க மாதிரி வர வேணும்னு கேட்டிருக்காரு. சோ அப்ப அந்த முனிவருமே அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து அவருக்கு 2 கட்டளை இடுறாரு. இப்ப முதல் கட்டளையா அவர்கிட்ட ஒரு வேரை கொடுத்து இந்த வேரை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம அந்த வேரை பௌர்ணமி வெளிச்சத்துல வச்சு யாமதுரைங்கிற ஒரு மூலிகையோட சேர்த்து ஒரு ரத்தத்தை வச்சு நினைச்சா அந்த இடத்துல ஒரு மொட்டு பூக்கும். அந்த விதையை எடுத்து ஒரு இளம்பெண் வயிற்றுல செலுத்தினா ஒரு கரு உண்டாகும். அந்த கருவோட ரத்தத்தை எடுத்துட்டு வந்து யமனகாந்திங்கிற அந்த வேரை நினைச்சா அதுல இருந்து ஒரு இதழ் பூக்கும். அப்ப அந்த இதழை எடுத்து சாப்பிட்டா அந்த பொண்ணோட 12 வருட இளமையும் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கருவை கழிச்சு நீ அந்த ரத்தத்தை எடுக்கலனா அது குழந்தைய பிறக்காம ஒரு அரக்கனா பிறந்து உன்னை கொலை பண்ணிருன்னு சொல்றாரு. சோ லாஸ்டா அந்த ராஜா கிட்ட யமனகாந்திங்கிற வேரையுமே நீ தொலைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த விதைய ஹீரோயினோட உடம்புக்குள்ள போடுறதுக்கு தான் இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட கிஸ்ஸுமே கேட்டிருப்பாரு. இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஓரளவுக்கு வயசானவங்க மாதிரியே மாறிட்டாங்க. ஸோ இப்போ ஹீரோயினாலுமே அவ்வளவுக்கு வேலை செய்ய முடியாதனால அந்த அம்மா கிட்ட போய் அதாவது ஹீரோ கிட்ட போய் நான் இங்க இருந்து போயிட்டுமான்னு கேட்கறாங்க. ஆனா ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருங்க அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்றாரு. இப்போ ஹீரோமே வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரம் அந்த பாட்டியை கட்டி வச்சிருக்க இடத்துக்கு வராரு. ஸோ ஹீரோவால ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணை இந்த பாட்டி ஹீரோவால அந்த கருவை கலைக்க முடியாம அவங்க வயிற்றுல குழந்தைய உருவாயிருக்கு. இப்போ ஹீரோமே அந்த குழந்தைய பிறக்க விடாம பண்றதுக்காக ஒரு மூலிகை கரைச்சு அந்த பாட்டியோட வாயில ஊத்தி விடுறாரு. இப்போ அந்த பாட்டி அதை தட்டி விடவும் அந்த கிளாஸ் உடஞ்சிருது. அப்ப அந்த பாட்டி அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவால தன்னை முழுசா நம்புறவங்களை ஹிப்னோட்டிசம் பண்ண முடியும். ஸோ இதை பயன்படுத்தி தான் ஹீரோயினை பிளான் போட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் எங்க ஃப்ரெண்டு கிட்ட ஸ்டார்டிங்ல ஒரு மைலருக்கு போஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த போஸ்ட்மேனுமே அதை கொடுக்கறதுக்காக வராரு. இப்போ ஹீரோயினுமே அந்த போஸ்ட்மேன் கிட்ட இருந்து போனை வாங்கி ஹீரோக்கு கால் பண்ணலான்ட்டு போறாங்க. அப்ப கரெக்டா பின்னாடி இருந்து ஹீரோ அது மேல தண்ணி ஊத்தி விட்டுறாரு. ஸோ அப்ப அந்த போஸ்ட்மேன் ஹீரோ பார்த்து சாரு சாருன்னு கூப்பிட ஹீரோயினுக்குமே லைட்டா டவுட் வருது. இப்படி இருக்க ஒரு வாரம் கழிச்சு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு வேர் எடுத்து அதை பால்ல கலந்து ஹீரோயினுக்கு கொடுத்துறாரு. ஸோ இப்போ ஹீரோயின் மயங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயினோட கருவை கழிச்சு அந்த ரத்தத்தையுமே எடுத்துக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுமே கண் விழிச்சு இவங்கனால வலி தாங்க முடியாம அப்படியே நடந்து அந்த பாட்டி இருக்க இடத்துக்கே கரெக்டா வராங்க. இப்போ அந்த பாட்டியுமே ஹீரோயின் கிட்ட அங்க நடக்கிற எல்லா விஷயத்தை பத்தியுமே சொல்லிடுறாங்க. இப்படி ஹீரோயினும் மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வர ஹீரோ பத்தி ஹீரோயினுக்கு எல்லாம் தெரிஞ்சனால ஹீரோ நார்மலா தான் அவன் கண்ணுக்கு தெரியுறா. ஸோ இப்போ ஹீரோமே ஹீரோயின் கிட்ட உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, உன் லவ்வை விட நான் இளமையா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவரோட இளமையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறி போய் வயசானவர் மாதிரி மாறிடுறாரு. ஸோ உடனே அங்கிருந்து அந்த ஹீரோயினோட கருவு கழிச்ச ரத்தத்தை எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த பாட்டியோட சங்கிலியா ஊத்து விட்டனால அந்த பாட்டியும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோவோ நம்ம இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணா மறுபடியும் இளமையா மாறலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது மயக்க மூட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்போ காலையில எந்திரிச்சு அப்படியே பயந்துகிட்டே கண்ணாடியை பாக்குறாரு. இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கனால ஒரு மறுபடியும் இளமையாவே இருக்காரு. ஸோ உடனே வேகமா அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துல அந்த வேர் இல்ல. ஆக்சுவலா ஹீரோயின் இந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட உனக்கு தெரியாம நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வேற தான் ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க கருவுல இருந்து ரத்தத்தை எடுத்தனால முழுசா ஒரு வயசானவங்க தோற்றத்துக்கே மாறிடுறாங்க. இப்போ ஹீரோயினே ஹீரோவோட ஞாபகம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஷர்ட் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த வேற பார்த்துட்டு கோவத்துல அதை தூக்கி தீயில போட்டுடுறாங்க. இப்போ இங்க பேக்ல இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச அந்த ஓட்டைடியை பாக்குறாங்க. ஸோ அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த பாட்டி என்ன போக வேணாம்னு சொல்லி தடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ ஹீரோயினுமே இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணாதனால மறுபடியும் வயசான தோற்றத்துக்கே மாறிடுறான். இப்போ இதோட இந்த படமே முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.